ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். நீங்கள் நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு அவங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் இது மாதிரி வாங்கிக்கோங்க, நல்லா இலசாக வாங்கிக்கோங்க. நான் வந்து கறி ஈரல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த சுக்காவுக்கு நல்லா இதாக இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் சுக்காவுக்கு நான் வர கொத்தமல்லி 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த 3ஐயும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். அதாவது வர கொத்தமல்லி, வரமிளகாய், பட்டை, சோம்பு, கசகசா, ஏலக்காய் வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறதுக்கு பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆயில் 100 மில்லி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கறியை வந்து அடுப்பில் வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் வந்து குக்கர் வச்சுக்கிட்டேன். கறி வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த மட்டனை நான் வந்து 300 கிராம் மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துன பின்னாடி இதில் என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. இப்போ 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேகிறதுக்கு உண்டான தண்ணி. கறி வந்து தண்ணியில் டிக்கானா போதும், முழுசாக இருந்தால் போதும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 இல்லை 4 விசில் நம்ம விட்டுக்கலாம். கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். 3-4 விசில் போட்ட பின்னாடி நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். கடாயில் வர கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். அடுத்து வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. 4-5 போட்டால் பெட்ரு, கரெக்டாக இருக்கும் நார்மலாக. இப்போ சோம்பு, கசகசா, பட்டை எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அந்த வர கொத்தமல்லி வாசமும் வரமிளகா வாசமும் அந்த சோம்பு, கசகசா, பட்டை வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அது சீக்கிரமாக கறிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. கரெக்டான பதத்தில் வந்துடும், பக்குவமாக வந்துடும். இது மாதிரி வறுத்து அரைச்சி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு. பாருங்கள், வறுக்க அந்த வாசம் நல்லா வருது. இந்த வர கொத்தமல்லியோட வாசமும் இந்த கசகசா வாசமும் நல்லா வீடு ஃபுல்லாக மணக்குது. இப்போ வறுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து பொடி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த பக்குவத்தில் பொடி பண்ணணும் பாருங்கள். பொடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும் நமக்கு. இப்போ வந்து குக்கரில் 4 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி வெந்திருக்கான்னு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா வெந்து வந்துருக்குது, ஆவி நல்லா வந்துருக்குது, கிரேவியும் நல்லா வெந்து வந்துருக்குது. இந்த கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் கறி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருக்குது பாருங்க. இப்போ வந்து அதே குக்கரில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கறி எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த குக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. கல்லெண்ணெய் பெஸ்ட்டு, கல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கெலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட்டான பின்னாடி ஒவ்வொரு பொருளாக நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், வெரி சிம்பிள் தான். இப்போ நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு போட்ட பின்னாடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் போதும், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம். நம்ம வந்து இது வதக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். அதுக்கு மேலே என்னென்ன சேர்த்துன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆயிலில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சோம்பு எதுக்கு போடுறோன்னா வாசத்துக்கு போடுறோம். சோம்பு போட்டால் நல்லா இந்த வறுவல்கள்லாம் நல்லா சுக்காவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தனா குழம்பு நல்லாயிருக்கும். இந்த சுக்கா நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
முக்கியமாக தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு குக் ஆகிடுச்சி, அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மட்டனை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மட்டன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா வந்துருக்கு. இதில் இந்த ஆயிலில் வந்து நம்ம மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். மட்டன் 1 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலில் குக் பண்ண பின்னாடி இது கூட என்னென்ன சேர்க்குன்னு நான் சொல்கிறேன். பொறுமையாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். தனி டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பயுமே குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிட்றதோட இது மாதிரி மட்டன் சுக்கா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். புதுசாக நம்ம செஞ்சு கொடுத்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களும் லைக் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஆயிலில் வந்து மட்டன் வந்து ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு மேலே நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். இப்போ நாம் வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த சுக்காவுக்கு இது தான் மெயினு. இது தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இது கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி சேர்த்திக்கோங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பாயில் பண்ணி வச்ச அந்த கிரேவியை ஊற்றிக்கோங்க. அதுவே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா கறி வந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா 3/4 ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 நம்ம வேக வச்சா ரெடி ஆகிடும் மட்டன் சுக்கா. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ வாசத்துக்கு நான் வந்து இந்த மட்டன் சுக்கா வாசத்துக்கு இப்போ ஒரு வரமிளகா 2 கிள்ளி நான் போட்டிருக்கிறேன். நல்லாயிருக்கும், அது ஒரு தனி வாசமாக இருக்கும் வரமிளகா. இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் சுண்டி வரணுன்னா சுண்டி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக கறி தனியாக வந்துருக்குது. மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால் லாஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் பெப்பரை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா கசப்பு எடுத்துக்கும். நீங்கள் பெப்பரை போட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, இல்லைனா கசப்பு எடுத்துக்கும். பெப்பர் நம்ம போட்டாச்சு. இப்போ சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பரட்டி விடுங்க. பெப்பர் வந்து சுக்காவில் எல்லா இடத்துலையும் கரெக்டாக போகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சில பேர் கருவேப்பிலை எண்ணெயிலே போடுவாங்க, அப்படி போடாதீங்க. பச்சையாக போட்டால் அது இன்னும் ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க. வெரி ஈஸி ரெசிபி தான். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம். ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்ணுன்னு தேவையில்ல. ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.